السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف المرسلين سيدنا ونبينا وشفيعنا ودخلنا مولانا محمد صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في كلامه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ومن يعظم شعائر الله فإنها من تقوى القلوب. آمنت بالله صدق الله مولانا العلي العظيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. رضيت بالله ربا وبالإسلام دينا وبسيدنا وشفيعنا مولانا محمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبغوثنا الأعظم محي الدين عبد القادر الجيلاني رضي الله عنه شيخا ومرشدا. சர்வ புகழும் புகழ்ச்சியும் மிக வல்ல நாயன் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே என்றென்று முரித்தாகட்டும். ஸலவாத்தும் சலாமும் எங்கள் உயரை விடவும் மேலான எங்கள் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களின் பரிசுத்த குடும்பத்தினர்களாகிய அஹ்லுல் பைத்துக்கள், சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், இமாம்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், குறிப்பாக இவ்விடத்திலே சமாதியுற்று ஆட்சி நடாத்திக் கொண்டிருக்கக்கூடிய குத்துபு ஸைலான் ஷேக் உஸ்மான் இப்னு அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் மீதிலும் கியாமம் வரைக்கும் அன்னவர்கள் மீது உண்மை முஹப்பத்து வைத்து வாழுகின்ற அத்துணை மோமின்கள் முஸ்லிம்கள் மீதிலும் ஸலவாத்தும் சலாமும் உண்டாகிக் கொண்டே இருக்கட்டும் என்று வேண்டியதன் பின்னால் ஜும்ஆவின் கடமையை நிறைவேற்றி செல்வதற்காக அல்லாஹுவின் புனித இல்லத்திலே இஅ்திகாஃபுடைய நியத்துடன் அமர்ந்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவும் அவனது ஹபீப் எங்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் எதையெல்லாம் செய்யுமாறு ஏவியிருக்கின்றார்களோ அவைகளை முழுமையாக எடுத்து நடக்கும்படியும், எவைகளை செய்ய வேண்டாம் என தடுத்திருக்கின்றார்களோ அவைகளை விட்டு முழுமையாக தவிர்த்து பாதுகாத்து நடந்து கொள்ளுமாறு முதற்கண் எனக்கும் அடுத்து உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்து செய்கின்றேன், நல்லுபதேசம் புரிகின்றேன். அதற்குண்டான தௌஃபீக்கை வல்லவன் அல்லாஹ் என்றென்றும் நம் அத்தனை பேர் மீதும் தந்தருள் புரிவானாக. பேரன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, இருலக இரட்சகர் அல்லாஹ்வினுடைய படைப்பில் முதன்மையானவர்கள், அல்லாஹ்வினுடைய நூறில் நின்றும் படைக்கப்பட்ட இருலக இரட்சகர், நபிமார்களுக்கெல்லாம் முத்திரையானவர்கள், சிரேஷ்டமானவர்கள், மேன்மை மிக்கவர்கள். எந்த நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை படைக்கவில்லை என்றால் இவ்வையகம் படைக்கப்பட்டிருக்க மாட்டாதோ அத்தகைய எங்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இவ்வையகத்திலே அவதரித்த ரபீஉல் அவ்வல் மாதத்தின் இறுதி பகுதியை நாம் அடைந்திருக்கின்றோம். ரபீஉல் அவ்வல் மாதத்திலே நபிமார்களுக்கெல்லாம் ரசூல்மார்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடிய எங்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஞாபகப்படுத்தப்பட்டதை போன்று இன்னும் ஓரிரு தினங்களிலே எம்மை வந்தடைய இருக்கின்ற ரபீஉல் சானி, இரண்டாவது வசந்த காலம் என்று வர்ணிக்கப்படும் மாதமாகிய குத்துபுல் அக்தாப் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு உலகத்தில் தோன்றிய இனிமேல் தோன்ற இருக்கின்ற அத்துணை இறைநேசர்கள் அவுலியாக்களுக்கும் கிரீடமாக தலைவராக திகழக்கூடிய முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை ஞாபகம் செய்யப்படக்கூடிய ரபீஉல் அவ்வல் மாதத்தை இன்னும் ஓரிரு தினங்களிலே நாம் அடைய காத்து கொண்டிருக்கின்றோம். அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ரபீஉல் அவ்வல் மாதத்தில் மாத்திரம் ஞாபகம் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றவர்கள் அல்ல. வருடத்திலே வரக்கூடிய 365 நாட்களில்
ஒவ்வொரு நாளும் 24 மணித்தியாலங்களில் ஒரு நொடிப்பொழுது கூட விடுபடாமல் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு செகண்டும் அவர்கள் ஞாபகம் செய்யப்பட்டு கொண்டேதான் இருக்கின்றார்கள். தொழுகையிலும் ஞாபகம் செய்யப்படுகின்றார்கள், அதானிலே இகாமத்திலே ஞாபகம் செய்யப்படுகின்றார்கள், துஆவிலே ஞாபகம் செய்யப்படுகின்றார்கள், ஜனாதா தொழுகையிலே ஞாபகம் செய்யப்படுகின்றார்கள். ஃபர்லு தொழுகையோ சுன்னத்து தொழுகையோ எதுவாக இருந்தாலும் அங்கேயும் ஞாபகம் செய்யப்படுகின்றார்கள், புகழப்படுகின்றார்கள். எனவே நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய புகழ் குறிப்பிட்ட ரபியுனில் அவ்வல் மாதத்தில் மாத்திரம் அல்ல, ரபியுனில் அவ்வல் மாதத்திலே அவர்கள் பிறந்த மாதம் என்ற அல்லாஹுவினால் நமக்கு அருளப்பட்ட அந்த நியாமத்தை நினைத்து அல்லாஹ் குர்ஆனிலே சந்தோஷப்படுங்கள் என்று சொல்லியதற்கு அமையதான் ரபியுனில் அவ்வலிலே விசேஷமாக மீலாது விழாக்களை எடுத்து நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கிடைத்த அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ்வினுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு குர்ஆனுடைய ஏவலுக்கு அடிபணிந்து அவ்வாறு செய்து கொண்டிருக்கின்றோம். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வருடம் முழுக்கவும் இரவு பகலாக புகழ்ந்தாலும் பாடினாலும் கவி பாடினாலும் பேசினாலும் எழுதினாலும் எந்த ஒன்றினாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய புகழை பேசி முடிக்கவும் முடியாது, எழுதி முடிக்கவும் முடியாது, கவி பாடி பாடி முடிக்கவும் முடியாது என்று குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு சொல்லி காட்டிக் கொண்டிருக்கின்றது. அதே நேரம் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது புகழுவது என்பது, ஏனைய நபிமார்களை புகழுவது என்பது, உலகத்தில் தோன்றிய அவுலியாக்கள் நாதாக்களை புகழுவது என்பது படைத்த ரப்புல் ஆலமீனுடைய வழிமுறையாக இருந்து கொண்டிருக்கின்றது. குர்ஆனிலே அல்லாஹ் எல்லா நபிமார்களுக்கும் சிரேஷ்டமான எங்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பல நூறு ஆயத்துக்களின் மூலமாக புகழ்ந்து காட்டிக் கொண்டிருக்கின்றான். அதே போன்று ஏனைய நபிமார்களுடைய புகழை அல்லாஹ் குர்ஆனின் மூலமாக நமக்கு புகழ்ந்து காட்டிக் கொண்டிருக்கின்றான். அதே போன்று நபியும் ரசூலும் அல்லாத இறைநேசர்களாகிய அவுலியாக்களுடைய புகழ்களையும் கூட மகத்துவங்களையும் கூட அல்லாஹ் குர்ஆனிலே ஆங்காங்கே எத்தனையோ இடங்களிலே புகழ்ந்து காட்டி புகழுவது என்பது அல்லாஹ்வினுடைய வழிமுறையாக அல்லாஹ்வினுடைய பண்பாடாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த ஒரு அமலிலையும் அல்லாஹ் தன்னுடைய அடியார்களோடு படைப்பினங்களோடு அல்லாஹ் இணையவில்லை. ஆனால் புகழுகின்ற விடயத்தில் மாத்திரம் தனது ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழுகின்ற விஷயத்தில் மாத்திரம் அல்லாஹ் எம்மை புகழுங்கள் என்று எமக்கு உத்தரவு பிறப்பிப்பதற்கு முன்பதாக நான் என்னுடைய ஹபீபை புகழ்ந்து கொண்டிருக்கின்றேன், நான் என்னுடைய ஹபீபை மகத்துவப்படுத்திக் கொண்டிருக்கின்றேன், என்னுடைய அமரர்கள் என்னுடைய ஹபீபை புகழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி என்று சொல்லக்கூடிய அந்த ஆயத்திலே அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சதாவும் புகழ்ந்து கொண்டே இருப்பதாக சொல்லி காட்டுகின்றான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழுக்கு முடிவே கிடையாது. ஏன்? தொழுகை, நோன்பு, ஜகாத்து, ஹஜ் எந்த ஒரு அமலை உலகத்தில் எடுத்துக்கொண்டாலும் அதற்கு ஒரு நாள் ஒரு முடிவு இருக்கின்றது. என்றைக்கு அந்த அமலை செய்கின்றவர்கள் அழிக்கப்படுவார்களோ, என்றைக்கு உலகம் அழிக்கப்பட்டு விடுமோ அன்றோடு அந்த அமல்களுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுவிடும். காரணம், தொழுகின்றவர்கள் இல்லை, அழிக்கப்பட்டு விட்டார்கள். ஹஜ் செய்கின்றவர்கள், ஜகாத்து கொடுக்கின்றவர்கள், நோன்பு பிடிக்கின்றவர்கள் எல்லோரும் அழிக்கப்பட்டதன் பின்னால் அந்த அமல்களை யார் செய்வது? செய்வதற்கு யாரும் கிடையாது. ஆனால் படைத்த ரப்புல் ஆலமீனான அல்லாஹ் செய்யக்கூடிய ஒரு அமல், தன்னுடைய அடியார்களோடு அல்லாஹ் இணைந்திருக்கக்கூடிய ஒரே ஒரு அமல், தன்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அல்லாஹ் ஸலவாத்து சொல்லிக் கொண்டிருக்கின்றான். அல்லாஹ் ஸலவாத்து சொல்வதென்றால் என்ன என்பதை முஃபஸ்ஸிரீன்கள் அழகாக தஃசீர்களின் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகின்றார்கள்.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் சதாவும் புகழ்ந்து கொண்டே இருக்கின்றான். இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபிஹி. அல்லாஹ் ஸலவாத் சொல்வதென்றால் என்ன என்பதை குறிப்பிடும் பொழுது முஃபஸ்ஸிரீன்கள் குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள், அல்லாஹு யுஸ்னி அலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் சதாவும் புகழ்ந்து கொண்டே இருக்கின்றான் என்பதுதான் அதனுடைய கருத்து என்பதை முஃபஸ்ஸிரீன்கள் அந்த ஆயத்துக்கு நமக்கு தெளிவான விளக்கத்தை தந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே உலகம் முற்றுப்பெற்றதன் பின்னாலும் கூட, உலகத்திலே அத்துணை அமல்களும் நின்றதன் பின்னாலும் கூட, உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை வஸ்துக்களும் அளிக்கப்பட்டதன் பின்னாலும் கூட ஒரே ஒரு அமல் இருக்குமாக இருந்தால் அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது புகழுகின்ற அந்த அமல் மாத்திரம் இருந்து கொண்டிருக்கும். ஏன்? அந்த அமலை செய்கின்றவனுக்கு முடிவு கிடையாதல்லவா? அவன் ஹய்யுன் கய்யூமுன் தாயிமுன் அபதா, நித்திய ஜீவனாக இருக்கின்றான். அவன் என்றைக்குமே பாக்கியானவன், அவன் நிலைத்திருக்கக்கூடியவன். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழக்கூடிய ரப்பு என்றைக்கும் புகழ்ந்து கொண்டே இருப்பான். அந்த புகழை யாரினாலும் நிறுத்த முடியாது. ஒருவரை புகழுவது விருப்பம் இல்லை என்று சொன்னால் யாரை புகழுவது யாருக்கு விருப்பம் இருக்காது? எங்களுடைய விரோதிகளில் ஒருவரை புகழ்ந்தால் எமக்கு பிடிக்காது. எங்களுக்கு பிடிக்காத ஒருவர், எங்களுக்கு கோபமானவர், எங்களுடைய பகைவர் ஒருவரை யாராவது புகழ்ந்து விட்டால் எம்மால் கேட்டுக்கொண்டிருக்க முடியாமல் தடுமாறுவோம். என்னுடைய விரோதியை, எனக்கு கோபத்துக்குரியவன், வெறுப்புக்குரியவனை புகழுகின்றார்களே என்று கேட்க முடியாமல் புழு துடிப்பதை போன்று துடிதுடிப்போம் அல்லவா? இதே நிலைமைதான் இன்று உலகத்திலே. நாங்களும் முஸ்லிம்கள், மோமின்கள், அல்லாஹுவையும் ரசூலையும் ஏற்றுக்கொண்டவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடியவர்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழுவது என்றால் அது பிடிப்பதில்லை. அவுலியாக்களை புகழுவது என்றால் அது பிடிப்பதில்லை. ஏன்? அல்லாஹ்வுடைய ரசூல் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடையவும், அல்லாஹுவினால் பொருந்திக் கொள்ளப்பட்ட நபிமார்கள் ரசூல்மார்களுடையவும், அல்லாஹ்விடத்திலே நெருக்கத்தை பெற்ற அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அல்லாஹ் அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்த இறைநேசர்கள் என்று சொல்லக்கூடிய அவுலியாக்களுடையவும் விரோதிகள் இவர்கள். விரோதிகளுக்கு தான் தன்னுடைய விரோதிகளை புகழும் பொழுது வெறுப்பாக இருக்கும், புகழுவது பிடிக்க மாட்டாது. எனவே தான் புகழுவதை என்று அநேகமானவர்கள் தொழுகையை வெறுக்க மாட்டார்கள். தொழுகின்றோம் என்று சொல்லுவார்கள், மற்ற இபாதத்துக்களை எல்லாம் செய்கின்றோம் என்று சொல்லுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையோ ஏனைய நபிமார்களையோ அவுலியாக்களையோ புகழ்ந்து விட்டால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே என்னை புகழ வேண்டாம் என்று சொல்லி இருக்கும் பொழுது நாம எப்படி புகழ முடியும் என்று கேட்பார்கள். முழு உலகத்துக்கும் சவாலாக, முழு உலகத்துக்கும் கேட்கக்கூடிய ஒரு சேலஞ்ச் என்னவென்று சொன்னால், முடியுமாக இருந்தால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை புகழ வேண்டாம் என்று சொன்ன ஒரு லைஃபான ஹதீஸையாவது காட்டட்டும் பார்க்கலாம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை யாரும் புகழ்ந்து விடாதீர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸை எல்லா இயக்கங்களும் சேர்ந்து முயற்சிக்கட்டும், முழு உலகமும் முயற்சிக்கட்டும். சிஹாவு சித்தா வேண்டுமா? அதை தவிர உள்ள ஹதீஸ் கிரந்தங்கள் வேண்டுமா? எத்தனை எத்தனை ஹதீஸ் கிரந்தங்கள் உலகத்திலே இருக்கின்றதோ அவைகளையெல்லாம் புரட்டட்டும். கியாமத்து நாள் வரும் வரைக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை புகழ வேண்டாம் என்று சொன்ன ஒரு ஹதீஸை கியாமத்து வரைக்கும் காட்ட முடியாது, அதற்கு பின்னாலும் காட்ட முடியாது. இருந்தால் தானே காட்ட முடியும். ஆம் இருக்கின்றது என்று சொல்லி காட்டுவார்கள். எதை தெரியுமா? ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கவும்கள் அவர்களை புகழ்ந்ததை போன்று என்னை புகழ வேண்டாம் என்று சொன்ன ஹதீஸை தான் காட்டுவார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய கவும்கள் அவர்களை அல்லாஹ்வுடைய மகன் என்று சொன்னார்கள். இன்னும் அதையும் தாண்டி அவர்கள் தான் படைத்த ரப்பு அல்லாஹ் என்பது ஈசா அலைஹிஸ்ஸலாம் தான். இன்னல்லாஹ ஹுவல் மஸீஹ் இப்னு மரியம் என்று கூட ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை புகழக்கூடாத வார்த்தைகளை கொண்டு புகழ்ந்தார்கள். இப்படி புகழ்ந்து விடாதீர்கள் என்று சொல்லி உமானப்படுத்தி தான் சொன்னார்களே தவிர தன்னை புகழ வேண்டாம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு தருணத்திலையும் சொல்லவில்லை என்பதை கவனத்தில் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி தடுத்திருந்தால்
புகாரியிலே, முஸ்லிமிலே, அபூதாவுதிலே, திருமிதிலே, பைஹக்கி, இப்னு மாஜா போன்ற எத்தனை ஹதீஸ் கிரந்தங்களிலே எத்தனை எத்தனை பைத்துக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முன்னிறுத்தி அவர்களுடைய சமூகத்திலேயே அவர்களுக்கு முன்னால் அவர்களை புகழும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்திருக்க வேண்டும் அல்லவா? நான் தான் சொல்லி இருக்கின்றேனே, என்னை யாரும் புகழ வேண்டாம் என்று சொல்லி தடுத்தார்களா? இல்லை. புகழ்ந்தவர்களுக்கு மேடை அமைத்து கொடுத்தார்கள் மஸ்ஜிது நபவியிலே. அவர்களுக்காக வேண்டி துஆ செய்தார்கள். அந்த துஆ ஹஸ்ஸான் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மாத்திரமல்ல, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கியாமம் வரைக்கும் உலகத்திலே புகழுகின்ற ஒவ்வொருவருக்கும் அந்த துஆ இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹும்ம அய்யிதுஹு பிரூஹில் குதுஸ் மா நாஃபஹ ஃபஹரன் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யா அல்லாஹ், என்னை புகழ்ந்து படித்துக் கொண்டிருக்கும் காலமெல்லாம் ஹஸ்ஸான் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ரூஹுல் குதுஸ் என்ற ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக அவர்களை பலப்படுத்துவாயாக, அவர்களுக்கு உதவி செய்வாயாக என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட துஆ, யாரெல்லாம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மகத்துவப்படுத்தி உலகத்திலே பெருமைப்படுத்தி மேன்மைப்படுத்தி புகழ்ந்து கொண்டிருப்பார்களோ அத்தனை பேர்களுக்கும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த முபாரக்கான துஆ இருந்து கொண்டே இருக்கின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விரோதிகளுக்கு அது நசீப் இல்லாமல் போய்விட்டது. அதனால் தான் புகழக்கூடாது. ஏன் புகழ்ந்து விட்டால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விரோதிகள், முனாஃபிக்குகள், இவர்களுக்கும் அந்த துஆ போய் சேர்ந்து விடும் அல்லவா? அப்படி சேராமல் இருப்பதற்காக வேண்டிதான் புகழக்கூடாது என்ற ஒரு எண்ணத்தை அவர்களுடைய உள்ளத்தில் ஏற்படுத்தி அல்லாஹ் இவர்களை ஒதுக்கி வைத்து விட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்வது என்பது எங்களுடைய பாசையிலே, அரபியிலே மதுஹ் என்று சொன்னால் புகழ், மதுஹுன் நபி, நபி புகழ் பாடுவது என்று சொல்லப்படும். எங்களுடைய பாசையிலே, எங்களுடைய இஸ்திலாஹத்திலே மௌலிது என்று அது புழக்கத்திலே வந்துவிட்டது. மௌலிது என்றால் பிறந்த இடம், பிறந்த காலம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மௌலிதிலே, புகழ் மாலையிலே குத்புல் அக்தா முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய புகழ் மாலையிலே, ஏனைய இறைநேசர்களுடைய புகழ் மாலைகளிலே அவர்களுடைய பிறப்பு, அவர்கள் பிறந்த இடம் என்ன, பிறந்த காலம் என்ன, அவர்கள் பிறக்கும் பொழுது நிகழ்ந்த அற்புதங்கள் என்ன என்பவைகள் சொல்லப்பட்டிருக்கின்ற செய்தி அதிலே அந்த புகழ் மாலையிலே உள்ளடக்கப்பட்டிருப்பதினால் காலப்போக்கிலே அந்த புகழ் மாலைகளுக்கு மௌலிது என்று பெயர் வந்தது. மௌலிது என்று சொன்ன எங்களுடைய பாசையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்வது சுப்ஹான மௌலிது, பர்ஸஞ்சி மௌலிது, ஹரீரி மௌலிது, வித்ரியா ஷரீப், புர்தா ஷரீப், இவைகளின் மூலமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழுவதற்கு மௌலிது என்று சொல்லப்படுகின்றது. ஆனால் மௌலிது என்ற வார்த்தைக்குரிய கருத்து பிறந்த இடம் அல்லது பிறந்த நேரம், காலத்தை குறிக்கும். அது அவைகள் சொல்லப்பட்டிருப்பதனால் அதற்கு காலப்போக்கிலே மௌலிது என்றே வந்துவிட்டது புகழ் மாலைகளுக்கு. எனவே நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழுவதும் ஏனைய அவுலியாக்களை உலகத்திலே புகழுவதும் சிலர் நம்மிலேயே சிலர் சொல்லுவார்கள். சுன்னத் வல் ஜமாத் என்று சொல்லி லேபல் குத்தி இருப்பார்கள். நாமும் சுன்னத் வல் ஜமாத் தான் என்று சொல்லிக் கொள்வார்கள். மௌலிதா அது பிதாத் என்று சொல்லுவார்கள். காரணம், பிதாத்துக்கும் சுன்னத்துக்கும் இடையிலே வித்தியாசம் தெரியாமல் போனதுதான் காரணம். அவர்களுக்கு பிதாத் என்றால் என்ன, சுன்னத் என்றால் என்ன என்பதை படித்துக் கொடுக்க வேண்டிய நிலைமை, அவர்கள் கட்டாயம் படித்துக் கொள்ள வேண்டிய நிலைப்பாட்டில் இருக்கின்றார்கள். சுன்னத்துக்கும் பிதாத்துக்கும் வித்தியாசம் தெரிந்திருந்தால் அப்படி பேசி இருக்க மாட்டார்கள். மௌலிது என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழுவது என்பது, அவுலியாக்களை புகழுவது என்பது பித்அத்தான ஒரு விடயம் அல்ல, சுன்னத்தான ஒரு காரியம். சுன்னத் என்றால் என்ன? கவுலுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஃபிஅலுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இக்ராருன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல், செயல், அங்கீகாரம். ஒன்று அதை செய்திருப்பார்கள், அல்லது பிறருக்கு செய்யும்படி ஏவி இருப்பார்கள், அல்லது அவர்கள் அடுத்தவர்கள் செய்யும் பொழுது தடுக்காமல் அங்கீகாரம், அனுமதி வழங்கி இருப்பார்கள். இதுதான் சுன்னத் என்று சொல்லப்படும், எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விடயம்.
சுன்னத் வல் ஜமாத்தை சேர்ந்தவர்களும் ஏற்றுக்கொள்வார்கள், சுன்னத் வல் ஜமாத்துக்கு அப்பாற்பட்டவர்களும் இதை ஏற்றுக்கொள்வார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல், செயல், அங்கீகாரம் இது மூன்றுக்கும் தான் சுன்னத் என்று சொல்லப்படும். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முன்னுக்கு வைத்துக் கொண்டு சஹாபாக்கள் புகழ்ந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுக்கவில்லை. மாறாக அவர்களுக்கு மேடை போட்டு கொடுத்தார்கள், போர்வை போர்த்தி உற்சாகப்படுத்தினார்கள், துஆ கேட்டு அவர்களுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்தார்கள். எனவே மௌலித் என்பது சுன்னத்தான ஒரு அமல் என்பதை, பித்அத் என்று சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துக்கு பின்னால் நடந்தவைகள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்தை விட்டு மறைந்ததற்கு பின்னால் உலகத்திலே ஒரு செயல் நடைபெற்றிருக்குமாக இருந்தால் அதற்கு தான் சொல்லப்படும் பித்அத் என்று சொல்லப்படும். குர்ஆன் ஒன்று திரட்டப்பட்டது, பித்அத், பித்அத்துல் வாஜிபா, 5 வகையான பித்அத்துக்கள் சுட்டிக்காட்டுவார்கள். ஹதீஸ்கள் ஒன்று தொகுக்கப்பட்டது, சஹாபாக்களுடைய காலத்தில் அல்ல, இமாம்கள், சங்கை பொருந்திய இமாம்களுடைய காலத்திலே ஹதீஸ்கள், புகாரி, முஸ்லிம், அபூதாவுத் என்று சொல்லி ஹதீஸ்கள் தொகுக்கப்பட்டது கிரந்தங்களாக. பித்அத், பித்அத்துல் வாஜிபா, இப்படி வாஜிபான பித்அத், ஹராமான பித்அத்துக்கள் என்று பல்வேறுபட்ட பித்அத்துக்கள் இருக்கின்றன. எனவே புகழுவது, மௌலிது என்பது சுன்னத்தான அமல். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகத்திலேயே நடந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கீகாரம் கொடுத்திருக்கின்றார்கள். அவர்களை மௌலிது ஓதியவர்களுக்காக வேண்டி துஆ கேட்டிருக்கின்றார்கள். இதைவிட வேறு என்ன ஆதாரம் தேவை? புகாரியிலே, திர்மிதியிலே இடம்பெறக்கூடிய ஹதீஸ், அவுலியாக்களை புகழுவது என்பது கூட சுன்னத்தான ஒரு அமல், இபாதத். பத்ர் யுத்தம் நடைபெற்று முடிந்ததன் பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இடத்துக்கு செல்லுகின்றார்கள். புகாரியில் இடம்பெறக்கூடிய ஹதீஸ், சில பெண்கள் தஃபடித்தவர்களாக பத்ர் சஹாபாக்களை புகழ்ந்து படித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இனிமையாக, சந்தோஷமாக அதை செவிமடுத்து அந்த இடத்துக்கு சமூகம் கொடுக்கின்றார்கள். அங்கே புகழ்ந்து கொண்டிருந்த பெண்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே சமூகம் கொடுத்ததை பார்த்ததும் சஹாபாக்களை, பத்ர் சஹாபாக்களை புகழுவதை நிறுத்திவிட்டு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ ஆரம்பித்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இவ்வளவு நேரமும் எந்த பத்ர் சஹாபாக்களை புகழ்ந்து கொண்டிருந்தீர்களோ அவர்களையே புகழுங்கள் என்று சொல்லி காட்டினார்கள். சிலர் இந்த ஹதீஸை தூக்கி பிடித்துக் கொண்டு பார்த்தீர்களா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை புகழும் பொழுது நிப்பாட்டி இருக்கின்றார்கள். அது நிப்பாட்டியது என்பது அர்த்தம், தன்னை புகழுவதை கவிகளின் மூலமாக, பேச்சுக்களின் மூலமாக புகழுவதை எத்தனையோ இடத்தில் நான் கேட்டிருக்கின்றேன். ஆனால் பத்ர் சஹாபாக்கள், என்னுடைய சஹாபாக்களில் மேன்மை தங்கிய இந்த சஹாபாக்களை புகழுவதை, கவி பாடுவதை இன்றுதான் நான் கேட்டிருக்கின்றேன். சந்தோஷமாக இருக்கின்றது, தொடர்ந்தும் அவர்களையே புகழுங்கள் என்று சொல்லி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவுலியாக்களை புகழுவதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கீகாரம் கொடுத்தார்கள். மாத்திரமல்ல, அங்கே உத்தரவு பிறப்பித்திருக்கின்றார்கள். எனவே தான் குத்துபுல் அக்தாப் முஹ்யித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மௌலிதை, புகழ் மாலையை நாம் ஓதுகின்றோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் யார்? நபிமார்களோ ரசூல்மார்களோ அல்ல, ஒவ்வொரு சஹாபாக்களும் அவுலியாக்கள். அவுலியாக்களை புகழுவதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கீகாரம் கொடுத்தார்கள், உத்தரவும் பிறப்பித்தார்கள். புகாரியிலே இடம்பெறக்கூடிய ஹதீஸ். இதே போன்று எத்தனையோ நிகழ்வுகள் இருந்து கொண்டிருக்கின்றன. எனவே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழுவதும் அவுலியாக்களை புகழுவதும் சுன்னத்தான ஒரு அமல். தொப்பி அணிவது எப்படி ஒரு சுன்னத்தான அமலோ, மிஸ்வாக்கு செய்வது, தாடி வைப்பது, இவைகள் எல்லாம் எப்படி சுன்னத்தான ஒரு அமலோ, செய்தால் நன்மை கிடைக்குமோ, அதே போன்று மௌலிது ஓதினால், புகழ் பாடினால் இதுவும் ஒரு சுன்னத்தான அமல் என்பது, இதற்கும் நன்மை உண்டு என்பதை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இந்த உம்மத்தை சேர்ந்தவர்கள் அல்ல என்ற செய்தியையும் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கையாக சொல்லும் பொழுது, ஃபமன் ரகிபன் சுன்னத்தி ஃபலைஸ மின்னி, யார் என்னுடைய சுன்னத்துக்களில் ஏதாவது ஒரு சுன்னத்தை வெறுத்து விடுவார்களோ, புறக்கணித்து விடுவார்களோ, அவர்கள் என்னுடைய உம்மத்தை சேர்ந்தவர்கள் அல்ல. எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழுவது சுன்னத்து என்பதை மேலே சொல்லப்பட்ட விடயங்களின் மூலம் புத்தியுள்ளவர்களுக்கு புரிந்திருக்கும். புத்தியற்றவர்களுக்கு எவ்வளவுதான் சொன்னாலும் புரிய மாட்டாது தானே. ஈமான் உள்ளவர்களுக்கு புரியும்.
ஈமான் உள்ளவர்களுக்கு தான் அது பிடிக்காத ஒரு விடயமே. பிடிக்காததை எவ்வளவுதான் சொன்னாலும் அது பிடிக்காதது தானே, அதை சரி காண மாட்டார்கள் தானே. ஈமான் உள்ளவர்களுக்கு அது புரியும். ஈமான் உள்ளவர்கள் புகழ்ந்து கொண்டுதான் இருப்பார்கள். ஈமான் உள்ளவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகத்துவத்தை மேலோங்க செய்து கொண்டேதான் இருப்பார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகத்துவங்கள் சொல்லி முடிக்க முடியாது. அல்லாஹ்வினுடைய படைப்பில் முதன்மையானவர்கள் எங்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தனிப்பெரும் விசேஷத்துவங்களை எல்லா ரீதியிலையும் கொடுத்திருக்கின்றான். தன்னுடைய படைப்பிலே நபிமார்கள் ரசூல்மார்களுக்கு கூட கொடுக்காத அந்தஸ்துக்களை தனது ஹபீப் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்து அவர்களை நூறிலே இருந்து படைத்திருக்கின்றான். இன்று சுன்னத் வல் ஜமாத் என்று சொல்லுகின்றவர்களும் என்ன சொல்லுகின்றார்கள்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய படைப்பு அல்ல, ஆரம்ப படைப்பு அல்ல. அவர்கள் ஆரம்பமாக படைக்கப்பட்டவர்கள் அல்ல, அவர்கள் ஒளியினால் படைக்கப்பட்டவர்கள் அல்ல. சுன்னத் வல் ஜமாத்துக்கு மாற்று கொள்கையிலே இருக்கின்றவர்கள் எதையும் சொல்லிவிட்டு போகட்டும். அவர்களை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரியிலே இடம்பெறக்கூடிய ஸுல்ஹுவைஸராவுடைய ஹதீஸிலே தெளிவாக சொல்லிவிட்டார்கள். அவர்கள் எவ்வளவுதான் தொழுதாலும் எவ்வளவுதான் இபாதத்து செய்தாலும் அவர்களுடைய இபாதத்துக்களை பார்த்து நீங்கள் நினைப்பீர்கள், நாமெல்லாம் என்ன இபாதத்து செய்கின்றோம், என்ன இபாதத்து, என்ன வணக்க வழிபாடு, நெட்டி கருக்கும் வரைக்கும் தொழுகின்றார்களே, எந்த அளவுக்கு நோன்பு பிடிக்கின்றார்கள், எந்த அளவுக்கு சுன்னத்துக்களை ஹயாத்தாக்குகின்றார்கள் என்று நீங்கள் நினைக்கும் அளவுக்கு இபாதத்திலே அந்த வழிகட்ட ஸுல்ஹுவைஸரா தமீமியினுடைய பிச்சலத்திலே வரக்கூடியவர்கள் இருப்பார்கள். அவர்களிடத்திலே ஈமான் இருக்க மாட்டாது. இஸ்லாத்தை விட்டும் எப்பயோ அவர்கள் வெளியேறிப்பார்கள். அவர்களுக்கு அது தெரியாமல் சதாவும் தொழுது கொண்டு இபாதத்து செய்து கொண்டிருப்பார்கள். அவர்கள் வழிகேடர்கள், நரகத்துக்குரியவர்கள் என்ற செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே திட்ட தெளிவாக சொல்லிவிட்டார்கள். எனவே இஸ்லாத்தை விட்டு வெளியேறிய கூட்டத்தினர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விரோதிகள். அவர்கள் எதையும் சொல்லிவிட்டு போகட்டும், நாமும் சுன்னத் வல் ஜமாத் தான் என்று சொல்லிக்கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வினுடைய நூறிலிருந்து படைக்கப்படவில்லை, அவர்கள் ஆரம்ப படைப்பு அல்ல என்றெல்லாம் சொல்லுவது வழிகட்ட கொள்கைகள் சுன்னத் வல் ஜமாத்தினர்கள் என்ற பெயரிலே, அந்த போர்வையிலே சுன்னத் வல் ஜமாத்துக்குள்ளால் நச்சுக்கருத்துக்கள் புகுத்தப்படுவதற்கு முயற்சிகள் செய்யப்படுகின்றன. சிலர் சொல்லுவார்கள், இல்லை அதுவெல்லாம் ஈமான் சம்பந்தப்பட்ட விடயம் அல்ல, அது எப்படி நாம் ஈமான் கொண்டாலும் பிரச்சனை இல்லை என்று சொல்லுவார்கள். குர்ஆன் சொல்லி காட்டுகின்றது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நூர் என்று சொல்லி, கத் ஜாஅக்கும் மினல்லாஹி நூரும் வ கிதாபும் முபீன் என்று சொல்லக்கூடிய அந்த சூரத்துல் மாயிதாவினுடைய 15வது ஆயத்திலே அல்லாஹ் தெளிவாக சொல்லி காட்டுகின்றான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நூர் என்று சொல்லி. எல்லா மதரசாக்களையும் ஓதி கொடுக்கக்கூடிய தஃப்சீர் ஜலாலைன், அந்த தஃப்சீர் ஜலாலைனுக்கு விரிவுரையாக சரகாக இருக்கக்கூடிய தஃப்சீர் சாவி, எல்லா தஃப்சீர்களிலேயும் ரயீசுல் முஃபஸ்ஸிரீன் என்று சொல்லி பட்டம் பெற்றவர்கள் இமாம்களுக்கு மத்தியிலே சையதுனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அந்த தஃப்சீர் இப்னு அப்பாஸ் என்று சொல்லக்கூடிய அந்த தஃப்சீரிலேயும் உட்பட அநேகமான தஃப்சீர்களில் அந்த நூர் என்ற வார்த்தைக்கு கத் ஜாஅக்கும் மினல்லாஹி நூருன் வ கிதாபும் முபீன் என்று சொல்லக்கூடிய அந்த ஆயத்திலே இடம்பெற்றிருக்கக்கூடிய நூருக்கு ஹுவன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நூர் என்று தான் சொல்லப்படுகின்றது. அது பிழை என்று வந்துவிட்டால் இவ்வளவு காலமாக மதரசாக்களிலே ஓதிக் கொடுக்கப்பட்ட தஃப்சீர் பிழை என்று வந்துவிடும். இவ்வளவு காலமாக சுன்னத் வல் ஜமாத்தினர்கள் ஓதிக்கொண்டிருந்த சுப்ஹான மௌலிது சுமார் 35-40 இடத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆரம்பத்தை பற்றி, அவலியத்தை பற்றி, நூரானியத்தை பற்றி எத்தனையோ பைத்துக்களிலே, ஹிகாயத்திலே, ஹதீஸ்களின் மூலமாக, ஆயத்துக்களின் மூலமாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இன்று சொல்லுவார்கள் அதையெல்லாம் ஓத முடியாது என்று சொல்லுவார்கள், அதையெல்லாம் ஓரம் கட்ட வேண்டியவைகள். சுப்ஹான மௌலிதினுடைய அட்டையிலேயே போடப்பட்டிருக்கின்றது அவ்வலுமா ஹலக்கல்லாஹு நூறு முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அதை நிராகரித்து விட்டால் சுப்ஹான மௌலிது ஓத முடியாது என்ற நிலைக்கு வந்துவிடும். இவ்வளவு நாளாக ஓதினது பிழை. வஹாபிகள் என்ன சொல்லுவார்கள், இதை தானே நாம எப்பயோ சொன்னோம், இன்றைக்கு தான் இப்பதான் அவங்களுக்கு ஞானம் பிறந்திருக்குது, இப்பதான் அவங்களுக்கு கண் திறந்திருக்குது சொல்லுவார்கள். யாருக்கும் ஞானம் எங்களுக்கு புதிசாக பிறக்கவில்லை. முனாஃபிக்குகளுக்கு வேண்டுமானால் அது ஞானம் பிறக்கலாம், வழிகட்ட ஞானங்கள் பிறக்கலாம். நாம இருப்பது ஹக்கான பாதை, இவ்வளவு காலமாக இருந்து வந்தது ஹக்கானது.
சமீபத்திலே இலங்கைக்கு லெபனான் போன்ற நாடுகளில் இருந்து பல வழிகட்ட கொள்கைகள் இம்போர்ட் பண்ணப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இதே தேவட்டகா பள்ளியிலேயும் கூட அங்கே இருந்து வந்தவர்கள் சுன்னத் வல் ஜமாத் தான் என்று சொல்லி நாம் எல்லோரும் சேர்ந்து சுன்னத் வல் ஜமாத்தினர்கள் உலமாக்கள் எல்லோரும் சேர்ந்து லெபனானிலே இருந்து வந்த ஒரு கூட்டத்தினர்களுக்கு இங்கே ஒரு ஏற்பாடு செய்து கொடுத்தோம். காரணம், இப்னு தைமியாவையும் இப்னு அப்துல் வஹாபையும் விமர்சித்துக் கொண்டிருக்கின்றார், ஆதாரபூர்வமாக அவர்களை விரோதித்துக் கொண்டிருக்கின்றார். எனவே இப்னு அப்துல் வஹாபையும் இப்னு தைமியாவையும் எதிர்க்கக்கூடிய இவர் சுன்னத் வல் ஜமாத் தான் என்று சொல்லி ஆரம்பத்திலே அநேகமானவர்கள் நினைத்தார்கள், நாங்களும் நினைத்தோம். ஆனால் சுன்னத் வல் ஜமாத் அல்ல, அவர்தான் அந்த கொள்கையை லெபனானிலே இருந்து வந்த அவர்தான் இலங்கைக்கு அந்த கொள்கையை சமீப காலத்திலே பரப்பிக் கொண்டிருக்கின்றார். அது மாத்திரமல்ல, இன்னும் எத்தனையோ நிகழ்வுகள். யானபி படிக்கின்ற நேரத்திலே ஒரு இடத்திலே போய் அந்தகஃபாருல் ஹத்தாயா ஓதும் பொழுது இல்லை இப்படி எல்லாம் படிக்க கூடாது, நிறுத்துங்கள் என்று சொல்லி நிப்பாட்டிய ஒரு ஷைத்தான் மனித உருவத்திலே நானும் ஒரு சுன்னத் வல் ஜமாத் இமாம் என்று சொல்லிக்கொண்டு சமூகத்திலே சுன்னத் வல் ஜமாத் சமூகத்துக்கு மத்தியிலே பிளவை பிரச்சனையை உண்டு பண்ணுவதற்கு வந்தவர். அது மாத்திரமல்ல, குத்புல் அக்தாப் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டினார்கள், கதமி அலா ரகபாத்தி குல்லி வலியின் இல்லாஹ், என்னுடைய கால்பாதம் எல்லா அவுலியாக்களுடைய கால்பாதத்து தோல் புஜத்தின் மீதும் இருக்கின்றது என்று சொல்லி காட்டினார்கள். அதையெல்லாம் அந்த லெபனானை சேர்ந்த அவரும் அவருடைய கொள்கையை ஆதரிக்கக்கூடிய சுன்னத் வல் ஜமாத் லேபலிலே இருக்கக்கூடியவர்களும் சரிகண்டு கொண்டிருக்கின்றார்கள். குத்துபு நாயகத்துக்கு அப்படி ஒரு பவர் இல்லையா? நஅூது பில்லாஹி மின்ஹா. குத்துபு நாயகம் சொன்ன ஒவ்வொரு விஷயங்களும் குத்துபு நாயகத்தினால் எழுதப்பட்ட கிதாபுகள், அவர்களுடைய சமீப காலத்திலே அவர்களுடைய சமகாலத்திலே எழுதப்பட்ட ஆயிரக்கணக்கான கிதாபுகள் இருக்கின்றது. அவைகளிலே ஹதீஸுடைய சனது வருவதை போன்று குத்துபு நாயகம் இப்படி சொன்னார்கள் என்பதை கேட்டவர்கள் அவர் யாரு, அவரிடத்திலிருந்து கேட்டவர்கள் இப்படி அந்த சனது தொடரோடு அந்த சங்கிலி தொடரோடு அவர்கள் சொன்ன செய்திகள் எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். எனவே சுன்னத் வல் ஜமாத் என்று சொல்லி வருகின்றது என்பதற்காக வேண்டி நாம் மதிமயங்கிவிடக் கூடாது. அடுத்ததாக, இன்று சமூகத்திலே ஒரு பாரிய பிரச்சனை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஜமியத்துல் உலமா போன்ற அமைப்புகளினால் சுன்னத் வல் ஜமாத்தினர்கள் எல்லோருமே ஷியாக்கள், வழிகட்டவர்கள் என்ற ஒரு சீல் குத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. மிகவும் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். ஷியாக்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் வழிகட்டவர்கள், இஸ்லாத்தை விட்டு வெளியேறியவர்கள். நாமும் அந்த ஷியாக்களுக்கு எதிரானவர்கள். 72 வழிகட்ட கொள்கைகளில் ஷியா ஒரு பிரிவினர்கள். ஆனால் ஷியா மாத்திரமல்ல வழிகட்டது, முஅ்தஸிலாக்கள், ஹவாரிஜியாக்கள், முஜஸ்ஸிமாக்கள் என்று சொல்லி எத்தனையோ வழிகட்ட கொள்கைகள் இன்றைக்கும் உலகத்தில் இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் ஷியாக்களை மட்டும்தான், குறிப்பாக இலங்கையில் இருக்கக்கூடிய ஜமியத்துல் உலமா, அதில் இருக்கக்கூடிய பெரும் பெரும் தலைவர்கள் எல்லாம் வழிகட்ட கொள்கைகளை பின்பற்றுகின்றவர்கள் எந்த இடத்திலும் தைரியமாக சொல்லுவோம். முஜஸ்ஸிமாக்கள், முஅ்தஸிலாக்கள், ஹவாரிஜியாக்கள் என்று சொல்லக்கூடிய கொள்கைகளை பின்பற்றி கொண்டே அவர்களுடைய கொள்கை வெளியிலே வந்து அவர்கள் வெளிப்படுத்தப்பட்டு விடக்கூடாது, நாமும் வழிகேடர்கள் என்று சொல்லி மக்கள் சொல்லிவிடக் கூடாது என்றதற்காக வேண்டி ஷியாவை மட்டும் ஓரம் தட்டுக்கு கட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். நாம் அப்படி அல்ல. ஷியாவும் வழிகட்டது, முஜஸ்ஸிமாக்கள் என்று சொல்லக்கூடிய இன்றைக்கு தௌஹீத் என்று சொல்லிக்கொண்டு அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்கின்றது என்று சொல்லுகின்றார்களே, அந்த ஜமியத்துல் உலமாவில் இருக்கக்கூடிய எத்தனையோ பேர், அவர்களும் அந்த கொள்கையும் வழிகட்டது. அல்லாஹ்வுக்கு உருவம் கற்பிக்கக்கூடிய அந்த கொள்கை வழிகட்ட கொள்கை. இதே போன்று முஅ்தஸிலாக்கள், ஹவாரிஜியாக்கள் எல்லா கொள்கைகளும் வழிகட்டது என்பதை நாம் தெரிந்து கொள்ள கவனத்தில் கடமைப்பட்டிருக்கின்றோம். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உண்மையான ஈமானோடு வாழ்ந்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களுடைய அஹ்லு பைத்துக்கள், சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், இமாம்கள், அவுலியாக்கள், அனைத்து அல்லாஹ்வினுடைய நெருக்கத்தை பெற்ற சாலிஹான நல்லடியார்கள் அத்தனை பேர்கள் மீதும் உண்மையான முஹப்பத் வைத்து நாளை கியாமத்திலே அவர்களுடைய சொர்க்கம் நுழையக்கூடிய பாக்கியத்தை, அவர்களுடைய ஷஃபாத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அத்தனை பேருக்கும் தந்தருள் புரிவானாக. வ ஆகிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. اللهم
المستقيم صلى الله عليه وعلى آله وصحبه حق قدره مقداره العظيم. الله أكبر الله أكبر الله أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح. الله أكبر الله أكبر لا لا إله إلا الله وصلى وسلم وبارك على سيدنا محمد وآله وصحبه اللهم صل وسلم وبارك على سيدنا محمد وصحبه وسلم. اللهم رب هذه الدعوة التامة والصلاة القائمة آت سيدنا محمدا الوسيلة والفضيلة والدرجة الرفيعة العالية الشريفة اللهم اللهم محمودا الذي وعدته وارزقنا شفاعته إنك لا تخلف الميعاد صلى الله وسلم على سيدنا محمد وآله وصحبه أجمعين الحمد لله رب العالمين. الحمد لله رب العالمين. صلاة الصبح والجمعة رحمة الله. الله أكبر. نعبد وإياك نستعين اهدنا ولا عليهم ولا
نعبد وإياك نستعين اهدنا ولا يهم ولا سلام علينا وعلى عباده رسول الله اللهم صل على السلام عليكم ورحمة الله وبركاته. لا إله إلا الله محمد رسول الله. لا إله إلا الله محمد رسول الله. لا إله إلا الله محمد رسول الله صلى الله عليه وسلم. معاشر المسلمين رحمة الله، والبخاري ومسلم عن أبي هريرة رضي الله عنه أنه قال قال رسول الله صلى الله عليه وسلم إذا قلت لصاحب يوم الجمعة أنشد الإمام يخطب وقد له ماسك رحمة الله. يقول تعالى لكم وعن جميع المؤمنين والمسلمين أجمعين واستغفروه إنه هو الغفور الرحيم. முஸ்லிம்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை பயந்து கொள்ளுங்கள். இமாம் புகாரி, முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்களை தொட்டும் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரோதமானதாக அவர்களுடைய கிரந்தத்தில் ரிவாயத் செய்யப்பட்டிருக்கிறது. இமாம் குத்பா பிரசங்கத்திற்காக மிம்பரில் ஏறிவிட்டார். ஆனால் இவனொருவன் தந்தோனை பார்த்து பேசாதே என்று சொன்னாலும் கூட குத்பாவின் பலனை இழந்தவனாக ஆகிவிட்டான் என்பார். ஆகவே குத்பா ஓதும்போது பேசுவதை தவிர்த்து குத்பாவை காலத்தாத்து கேளுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் ரஹ்மத் செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. اللهم صل على رسول سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. الله أكبر الله أكبر الله أكبر الله أشهد أن لا إله إلا الله. أشهد أن لا إله إلا الله. أشهد أن محمدا رسول الله. أشهد أن محمدا رسول الله. حي على الصلاة. حي على الصلاة. حي على الفلاح. حي على الفلاح. الله أكبر الله
الحمد لله رب العالمين وإله الأولين والآخرين وصلاة الله وسلامه ورحمته وبركاته على صفوة خلقه وخاتم أنبيائه ورسله سيدنا محمد وآله الطاهرين وصحابته أجمعين ورحمة الله ومغفرته للتابعين وتابعيهم بإحسان إلى يوم الدين. اللهم صل وسلم وبارك على سيدنا محمد النبي الأمي الحبيب العالي القدر العظيم الجاه وعلى آله وصحبه وسلم. أما بعد، فيا إخوة المسلمون، أوصيكم وإياي بتقوى الله، فإن التقوى هي العروة الوثقى التي ينجو من تمسك بها ولا يشقى. جعلنا الله وإياكم ممن اتقى ونجا، ولا جعلنا ممن آثر الحياة الدنيا ورجا، وأدخلنا دار الأمان ولا أدخلنا دار الهوان. آمين يا رب العالمين. فالله تعالى يقول وهو أصدق القائلين: فإذا قرأت القرآن فاستعذ بالله من الشيطان الرجيم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. النبي أولى بالمؤمنين من أنفسهم وأزواجه أمهاتهم. وقال تعالى في آية أخرى: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنا أعطيناك الكوثر فصل لربك وانحر إن شانئك هو الأبتر. بارك الله لنا ولكم، رحمنا وإياكم، وغفر الله لنا ولكم وللمسلمين والمؤمنين أجمعين، فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله حمدا كثيرا كما أمر، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له إرغاما لمن جهد به وكفر، ونشهد أن سيدنا ونبينا مولانا محمد عبده ورسوله سيد الخلائق والبشر، صلى الله وسلم على سيدنا محمد وآله وصحبه وأهل بيته أجمعين. أما بعد، أوصيكم عباد الله وإياي بتقوى الله، فإنها شعار المؤمنين ودثار المتقين ووصية الله فيكم أجمعين. واعلموا أن الله تعالى أمركم أمرا عظيما، بدأ بنفسه تعظيما، وقال جل جلاله عليما: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد النبي الرحمة. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد شفيع الأمة. اللهم ارلنا أول من آمن من الرجال خليفة رسول الله صلى الله عليه وسلم بالتحقيق، خير البشر بعد الأنبياء بالتصديق، أمير المؤمنين سيدنا أبي بكر الصديق رضي الله عنه، وعن مزين المسجد والمنبر والمحراب أمير المؤمنين سيدنا عمر بن الخطاب رضي الله عنه، وعن جامع القرآن وكامل الحياء والإيمان أمير المؤمنين سيدنا عثمان بن عفان رضي الله عنه، وعن أسد الله الغالب ومظهر العجائب والغرائب أمير المؤمنين سيدنا علي بن أبي طالب رضي الله عنه، وعن الستة البررة الذين هم تمام العشرة، ومن بايع نبيك تحت الشجرة، وعن الزهراء البتول فاطمة بنت الرسول رضي الله عنها، وعن السيدين الشهيدين الكريمين أبي محمد الحسن رضي الله عنه وأبي عبد الله الحسين رضي الله عنه، وعن الإمامين المطهرين أبي عمارة حمزة رضي الله عنه، وأبي الفضل سيدنا العباس رضي الله عنه، وعن أصحاب نبيك وأهل بيته أجمعين، وأزواجه الطاهرات أمهات المؤمنين، وعن التابعين وتابعي التابعين لهم بإحسان إلى يوم الدين، وارض عنا معهم برحمتك يا أرحم الراحمين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات، وأصلح ذات بينهم وألف بين قلوبهم،
واجعل في قلوبهم الإيمان والحكمة وثبتهم على ملة رسول الله صلى الله عليه وسلم. اللهم ارحم الخلفاء المتقدمين والأئمة الماضين والعلماء الراشدين والمسلمين والمسلمات أجمعين. اللهم انصر من نصر دين نبينا محمد صلى الله عليه وسلم واجعلنا منهم، واخذل من خذل دين نبينا محمد صلى الله عليه وسلم ولا تجعلنا منهم. اللهم دمر أعداء الدين وانصرنا على القوم الكافرين. اللهم انصر جيوش المسلمين وفك أسر المأسورين وقض الدين عن المديونين واغفر للأحياء والميتين، واكتب اللهم السلامة علينا وعلى جميع الحجاج والغزاة والمسافرين في برك وبحرك من أمة سيدنا محمد صلى الله عليه وسلم أجمعين. اللهم ادفع عنا الغلاء والبلاء والفحشاء والمنكر والجذب والقحط والوباء والسيوف المختلفة والشدائد والمصائب والدين والمر والمحن والفتن ما ظهر منها وما بطن، وعن بلدنا هذا خاصة وعن جميع البلدان المسلمين مع القرى عامة، إنك على كل شيء قدير. اللهم ارزقنا حج بيتك الحرم وزيارة روضة نبينا محمد صلى الله عليه وسلم وزيارة جميع الأنبياء والأولياء والمشايخ والصالحين، واجعل موتنا في حرم رسولك صلى الله عليه وسلم عند زيارته، واجعل مقبرتنا في جنة البقيع الغرقد بحق حبيبك ونبيك شفيعنا سيدنا محمد صلى الله عليه وسلم. اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار. اللهم لا تشوه خلقنا بالنار ولا تجعلنا من حطب النار فإنها بئس الدار وبئس المثوى وبئس القرار. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. عباد الله، إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله العليم الجليل الجبار يذكركم واشكروه يزيدكم ويهديكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون. اللهم صل وسلم وبارك على سيدنا محمد النبي العظيم القدر العظيم الجاه وعلى آله وصحبه وسلم بالله صلاة دائمة بدوام ملك الله. الله أكبر الله أكبر، أشهد أن لا إله إلا الله، أشهد أن محمدا رسول الله. حي على الصلاة، حي على الفلاح، قد قامت الصلاة، قد قامت الصلاة. الله أكبر الله أكبر، لا إله إلا الله. استووا واعتدلوا رحمكم الله، استقيموا وتراصوا رحمكم الله. صلوا الله أكبر. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين. إياك نعبد وإياك نستعين. اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. بسم الله الرحمن الرحيم. سبح اسم ربك الأعلى الذي خلق فسوى والذي قدر فهدى والذي أخرج المرعى فجعله غثاء نحوا سنقرئك فلا تنسى إلا ما شاء الله إنه يعلم الجهر وما يخفى ونيسرك لليسرى فذكر إن نفعت الذكرى سيذكر من يخشى ويتجنبها الأشقى الذي يصلى النار الكبرى ثم لا يموت فيها ولا يحيا قد أفلح من تزكى وذكر اسم ربه فصلى بل تؤثرون الحياة الدنيا والآخرة خير وأبقى إن هذا لفي الصحف الأولى صحف إبراهيم وموسى. الله أكبر. سبحان ربي العظيم وبحمده سبحان ربي العظيم. سمع الله لمن حمده ربنا لك
الله أكبر سبحان ربي الأعلى بحمده سبحان ربي الأعلى الله أكبر الله أكبر سبحان ربي الأعلى بحمده سبحان ربي الأعلى الله أكبر بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين بسم الله الرحمن الرحيم هل أتاك حديث الغاشية وجوه يومئذ خاشعة عاملة ناصبة تصلى نارا حامية تسقى من عين آنية ليس لهم طعام إلا من ضريع لا يسمن ولا يغني من جوع وجوه يومئذ ناعمة لسعيها راضية في جنة عالية لا تسمع فيها لاغية فيها عين جارية فيها سرر مرفوعة وأكواب موضوعة ونمارك مصفوفة وزرابي مبثوثة أفلا ينظرون إلى الإبل كيف خلقت وإلى السماء كيف رفعت وإلى الجبال كيف نصبت وإلى الأرض كيف سطحت فذكر إنما أنت مذكر لست عليهم بمسيطر إلا من تولى وكفر فيعذبه الله العذاب الأكبر إن إلينا إيابهم ثم إن علينا حسابهم الله أكبر سبحان ربي العظيم سبحان ربي العظيم سمع الله لمن حمده الله أكبر سبحان ربي الأعلى بحمده سبحان ربي الأعلى بحمده الله أكبر الله أكبر سبحان ربي الأعلى بحمده سبحان ربي الأعلى الله أكبر صلوات التبشيرات السلام علينا وعلى عباد الله إلا الله محمد رسول الله اللهم صل على سيدنا محمد السلام عليكم ورحمة الله السلام عليكم ورحمة الله إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على محمد اللهم صل عليه وسلم 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 اللهم صل
اللهم صل عليه وسلم اللهم صل على محمد 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 يا رب صل عليه وسلم. إلهنا سبحان الله سبحان الله سبحان الله سبحان الله. الحمد لله الحمد لله الحمد لله. الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر. فاعلموا أن أفضل الذكر لا إله إلا الله 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 لا إله إلا الله. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين حمدا كثيرا طيبا مباركا فيه على كل حال حمدا يوافي نعمه ويكافي مزيدا. اللهم صل وسلم وبارك على سيدنا محمد وآله وصحبه عدد ما في علم الله صلاة دائمة بدوام ملك الله. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم أعنا على ذكرك وشكرك وحسن عبادتك. اللهم إنا نعوذ بك من الكفر والفقر وعذاب القبر. اللهم ارزقنا علم التوحيد وعمل الإخلاص وحسن الخاتمة. اللهم اكتب لكل واحد منا براءة من النار وأمانا من العذاب وخلاصا من الحساب وجوازا على الصراط ونصيبا من الجنة ونجاة من النار والعفو عند الحساب. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا اغفر لنا ولمشايخنا ولأساتذتنا ولوالدينا رب ارحمهما كما ربياني صغيرا. ربنا عليك توكلنا وإليك نبنا وإليك المصير. ربنا تقبل منا صلاتنا برحمتك يا أرحم الراحمين. إلهي لست للفردوس ولا أقبى على نار الجحيم فهب لي توبة واغفر ذنوبي وإنك غافر الذنب العظيم. إلهي لست للفردوس أهلا ولا أقبى على نار الجحيم فهب لي توبة واغفر ذنوبي فإنك غافر الذنب العظيم. إلهي لا
توبة وغفر ذنوبي فإنك غافر الذنب العظيم. صلى الله وسلم على سيدنا وشفيعنا وقاسم أرزاقنا وثمرة فؤادنا ووسيلتنا في الدارين مولانا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل وسلم. Assalamu alaikum. Inshallah, special dua to be recited after Jummah prayers for President Singh Sena, who has led complete first year in office today. இரண்டாவது இன்ஷா அல்லாஹ் தஆலா நாளை மறுதினம் இப்பள்ளிவாயில் கௌதுல்லாஹ் மௌலானா முஹையீன் ஷேக் அப்துல் காதர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா சிறப்பான கொடியேற்ற வைபவம் 5 மணி அளவில் நிகழ்ந்து 5:15 முதல் 11 நாளைக்கு மௌலித் ஓதப்படும். இன்ஷா அல்லாஹ் தஆலா அனைவரும் கலந்து சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். அத்துடன் 127வது முறையாக தஃப்தர் ஜீலானியின் கொடியேற்றம் அதைய தினம் நாளை மறுதினம் 5 மணி அளவில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இறுதி இன்ஷா அல்லாஹ் தஆலா பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி இடம்பெறும். அதை அனைத்து பேரும் கலந்து சிறப்பிக்குமாறு வேண்டுகொள்ளப்பட்டிருக்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும். இப்பொழுது துஆ ஓதப்படும். Tanggal beri. Alhamdulillah Rabbil Alamin. Hamdan yuwafi ni'amahu wa yukafi'u mazidah. Wa'fu 'anna ya karim ya rahim ya Allah. اللهم صل وسلم على رسولك سيدنا محمد. اللهم صل على آل سيدنا ومولانا محمد. اللهم أوجل وبلغ مثل ثواب ما قرأناه من القرآن العظيم وما صليناه هذه هدية واصلة ورحمة نازلة وبركة كاملة مقبولة منا إلى حضرة روح سيدنا وحبيبنا وشفيعنا محمد. اللهم صل صلى الله عليه وسلم. ثم إلى أرواح الصحابة البدريين والوحديين والخطبيين والحنينيين والبقية صالح الصحابة كلهم أجمعين. ثم إلى أرواح كتب الخطاب ورسلهم تستقبل محي الدين عبد القادر الجيلاني صلى الله عليه. ثم إلى أرواح جميع الأنبياء والأولياء والعلماء والشهداء والصديقين والصالحين. اللهم حسن مرادنا وبلغ مقاصدنا وشفق امراضنا وادفع بلياتنا وقض حاجاتنا يا قاضي الحاجات. صلاة تنجينا بها من جميع الاهواء والبليات وتسلمنا بها من جميع الاسباب والآفات وتطهرنا بها من جميع السيئات وتغفر لنا بها جميع الخطيئات وتقضي لنا بها جميع الحاجات وترفعنا بها عندك على الدرجات وتبلغنا بها أقصى الغايات من جميع الخيرات في الحياة وبعد الممات. اللهم إنا نتوسل إليك باسمك العظيم وبجاه نبيك الكريم ووليك العظيم أن تغفر عنا الذنوب وتستر العيوب وتحسن
وتشفي الأسقام وتعافي الآلام وأن تدفع عنا وعن أهل بلدنا وبيتنا هذا السم الناكع والداء القامع والوباء القاطع إنك مجيب سامع وأن تصرف عنا الطاعون والبلاء وتعجبنا من ذلك غيرك والوباء وعدتنا بنورك من شر عدونا وشر الملعون ومن شر الوباء والطاعون اللهم لا تؤاخذنا بسوء أفعالنا ولا تهلكنا بخطايانا اللهم اعيذنا من عذاب القبر وتؤمننا من فزع الأكبر وتنجينا عن دار القرار وتسكننا الفردوس من دار القرار بحق محمد وآله الأبرار برحمتك يا أرحم الراحمين يا أرحم الراحمين يا أرحم الراحمين ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما اهدنا الصراط المستقيم طريقنا وأنعمت عليهم من النبيين والصديقين والشهداء والصالحين ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا إنك أنت التواب الرحيم واغفر لنا يا غافر المذنبين وارحمنا بأنواع رحمتك يا أرحم الراحمين يا أرحم الراحمين يا أرحم الراحمين ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار ربنا ارحم آباءنا وأمهاتنا رب ارحمهما كما ربونا صغارا اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات والأحياء منهم والأموات إنك مجيب الدعوات ويا قاضي الحاجات ألا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون آمين 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 دعواهم فيها سبحانك اللهم وتحيتهم فيها سلام وآخر دعواهم أن الحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم
என்ன பற்றி இல்லை அப்படியா எப்போ நீ டிக்கெட் ஹஜ்ஜி போகிறேன் டிக்கெட் ஹஜ்ஜி போகிறேன் हाँ